விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே மோசமான ஒரு நாள் தான் கூறணும். ஏன் அப்படின்னா, உடல் நலத்துல இருக்கட்டும், பண விஷயத்துல இருக்கட்டும், ஏன் உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு அனைத்திலையுமே இந்த ஒரு நாளில் சிறு சிறு பிரச்சனைகள் கட்டாயம் எழுந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வேலை விடாமுயற்சிங்கிறது உங்களை விட்டு எப்பொழுதுமே போகாது. ஏதாவது ஒரு வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். வேலை பார்க்காம உங்களால இருக்கவே முடியாது. உங்களுடைய குடும்பத்துக்காகவோ இல்லைன்னா உங்களுக்காகவோ நீங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. வேலை பார்த்து உங்களுடைய வீட்டையும் சரி, உங்களுடைய குடும்பத்தையும் எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால வேலைன்னே நீங்க இருப்பீங்க. அப்படி நீங்க எவ்வளவுதான் வேலை பார்த்திருந்தாலும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சிறு சிறு உடல்நல குறைவுகள் ஏற்படும். எனவே அதிகமான வேலைகளை நீங்க தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. உடம்பு வலிக்கிற மாதிரி இல்லைன்னா கஷ்டப்படுற மாதிரி வேலைகள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ரொம்பவும் அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள்ல திடீர்னு தேவையில்லாத உடல்நல குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி பண விஷயத்திலையும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சிறிதளவு கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு நிலையாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே மிகவும் யோசித்து பணத்தை செலவழியுங்கள். நம்மகிட்ட இருக்குல்ல, இந்த ஒரு நாளுக்கு பணம் இருக்கு, இந்த ஒரு நாளுக்கு நமக்கு இருந்தா போதும். அடுத்த நாளுக்கு நம்ம வேலைக்கு போயிடுவோம், அதை அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தை நீங்க தவிர்த்துருங்க. முடிந்த அளவிற்கு சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சா மட்டும்தான் திடீர்னு செலவுகள் வரும் பொழுது உங்களால் செலவழிக்க முடியும். எனவே சேர்த்து வைத்துக் கொள்வதை நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட குடும்பத்துல இருக்க ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவங்களையாவது நீங்க உங்களுடைய பணத்தை சேமித்து வைக்க சொல்லுங்க. இந்த ஒரு நாள்ல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், தேவையில்லாத மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குடும்பமே இரண்டாக பிரிவதற்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவ்வளவு சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும். ஆனா என்ன, காதல் விஷயத்திலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் இந்த ஒரு நாளானது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கு. கட்டாயம் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எப்பொழுதுமே மற்றவங்க உங்களுடைய மனசை புரிஞ்சிக்கிடவே முடியாது. எந்த ஒரு நேரத்தில் எப்படி இருப்பீங்க, எப்படி பேசுவீங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் எந்த ஒரு இடத்துல எப்படி பேசுவான் அப்படிங்கிறத யாராலையுமே இவனை யூகிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை பார்த்து மற்றவங்க நினைத்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய இயல்பை உங்களுடைய திருமண உறவை பாதிக்காம பார்த்துக்கணும். உங்களுடைய திருமண உறவிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய யூகிக்க முடியாத அந்த ஒரு மனசை நீங்க உங்க குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் நீங்க காட்டக்கூடாது. அப்படி காட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இதை மட்டும் நீங்க உங்களுடைய குடும்பத்தில் செய்யாமல் இருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்க ஏதாவது அதாவது மனசு நோகும்படி உங்களுடைய குடும்பத்தையோ, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையோ, இல்லைன்னா உங்களுடைய குழந்தையிடமோ நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களுடைய மனசு தான் நோகும். நம்ம எதுக்கு இப்படி பேசிட்டோம் அப்படின்னு தினமும் அதை நினைச்சு வருந்துவீங்க. நீங்க பேசின பேச்சினால அவங்களால தூங்க முடியாது. அவங்களும் மனசும் ரொம்ப பாதிச்சு அவங்களும் உங்கள்கிட்ட பேசாம இருப்பாங்க. அதனால நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி பணத்தை இந்த ஒரு நாளில் எப்படி கையாளணும்னு உங்கள் கஷ்டம் தெரிந்து நீங்கள் கையாளணும். நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு போதும், மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணது போதும். இது வரைக்கும் எத்தனையோ நபருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் திருப்பி அவங்க நம்மகிட்ட தரமாட்டாங்க. நம்ம கொடுத்த பணமும் நமக்கு கிடைக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமித்து வைங்க. உங்களுடைய கஷ்டமான நிலை, உங்களுடைய நிலை அறிந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் கண்மூடித்தனமா நீங்க எவ்வளவோ நபர்களுக்கு காசு செலவு பண்ணியிருப்பீங்க. அதை இனிமே நீங்க பண்ணாதீங்க. பண்ணாம இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும். முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நாள்ல உங்க கூட இருக்கிற பணத்தையாவது நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணமும் சரி, இல்லைன்னா உங்களுடைய பர்ஸோ, உங்க கையில வச்சிருக்கிற நகைகளோ ஏதாவது ஒன்று இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு தொலைந்து செல்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே உங்க கூட இருக்கிற பொருளை நீங்க பத்திரமா இந்த ஒரு நாள்ல பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா அந்த ஒரு பொருளை நீங்க
தொலைக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் இழப்பு போகும். உங்களை விட்டு அந்த ஒரு பொருளானது போகும். அது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயமா உங்களை விட்டு அந்த ஒரு பொருளானது செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல தந்தை கடுமையாக உங்கள்கிட்ட நடந்துக்கிடுவாங்க. இதனால நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். ஆனா அதை நினைச்சு நீங்களும் உங்களோட தந்தைகிட்ட சண்டை போடுறதோ, இல்லைன்னா அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறதோ போன்ற செயல்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது. நம்ம தந்தை தானே, நம்ம இன்னைக்கு பேசலைன்னா என்ன, நாளைக்கு பேச போறாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். எத்தனையோ நபர் நம்ம வேலைக்கு செல்ற இடத்துலயோ இல்லைன்னா படிக்கிற இடத்துலயோ நம்மளை திட்டுறாங்க. அதே போல நம்ம தந்தை தானே, வேற யாருமா அப்படின்னு நீங்க நினைத்து இந்த ஒரு நாளில் மிகவும் பொறுமையா இருக்கணும். இப்படி பொறுமையா இல்லாம உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்க இழந்துட்டீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிக அளவு பலனானது கிடைக்கும். அன்பான புன்னகையின் மூலம் உங்களின் காதல் நாளை பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாகவும் மறக்க முடியாத ஒரு நாளாகவும், அது திருமண வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று நீங்கள் காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. உங்களுக்கு பிடித்த நபரிடம் உங்களுடைய காதலை நீங்கள் இன்று தெரிவித்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த நபர் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இதுக்கப்புறம் வருகின்ற நாளாகவும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களை மறக்க முடியாத நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பிடித்ததாய்த்தான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இவ நமக்கு இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய துணை இந்த ஒரு நாளில் இப்படி நடந்துக்கிடுவாங்க. கட்டாயம் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடக்கும். எனவே மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே போல் மிகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இன்று ஏற்படலாம். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண்ணாக 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நீங்கள் செல்கின்ற இடங்களில் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட நிறமாக காவி மற்றும் சாம்பல் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு இருக்கும். இதை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும்